ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 16 ஸ்லோகம் 7 தொடர்ச்சி. அசூரி லட்சணங்களை பற்றி ஒரு டீப்பான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கொண்டு வருகின்ற வரிசையிலே நேற்று ஒரு விதி நிஷேதங்களுக்கு கட்டுப்படாதிருக்கை, சுத்தம் நல்லொழுக்கம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு சத்தியம் அச்சிருக்கை அப்படிங்கிற ஒரு லட்சணத்தை பத்தி அதே ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் முதல்ல படிக்கிறேன். அவர்கள் அப்படின்னா அசூரி லட்சணம் கொண்டவர்கள் எப்போதும் சத்தியத்தோடு பகை பாராட்டி இருப்பார்கள். அப்படின்னா சத்தியமே பேச மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சத்தியம்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு அர்த்தம். பகைன்னா என்ன, பிடிக்காதவங்கள தானே பகைன்னு சொல்லுவோம். ஸோ சத்தியம் பேசுதல் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். தேல் தன் கொடுக்கை கொண்டு மனிதர்களுக்கு சுகம் உண்டாகும்படி குருகுருவென்று தடவை கொடுக்க அறியுமே. ஆனால் இவருக்கு எங்கேருந்து தான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் தோணுன்னு தெரியல. சரியா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, தேலுடைய கொடுக்கு நம்ம மேல அது கொத்துச்சு அப்படின்னு சொன்னா, பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அது எப்படி நமக்கு ஒரு வேதனையை கொடுக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனா இங்க எக்ஸாம்பிளுக்கு இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள சொல்றதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை தேளு தன் கொடுக்க வச்சு உங்களுக்கு சுகமா அப்படி தடவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அப்படின்னு இமேஜின் பண்ண சொல்றாரு. கொடுக்கை கொண்டு மனிதர்களுக்கு சுகம் உண்டாகும்படி குரு குரு என்று தடவை கொடுக்க அறியுமே ஆனால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்கள் முகத்தினின்று உண்மையான பேச்சு வெளிப்படும். அவங்க உண்மையே பேச மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா எப்படி சொன்னா நமக்கு மண்டைக்கு உரைக்கும் அப்படின்னா, தேல் தன் கொடுக்கை கொண்டு உனக்கு குறுகுறுன்னு இருக்கிற மாதிரி சுகமா சொரிய முடிஞ்சா அது இம்பாசிபிள். அந்த மாதிரி இவனும் சத்தியம் பேச மாட்டான். அது நடந்தா வேணா இவன் உண்மை பேசுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அபான துவாரத்தில் நின்று சுகந்தம் புறப்படுமே. ஆனால் நான் எக்ஸாம்பிள், அபான துவாரம் அப்படின்னா நம் மலம் வெளியேறும் துவாரம். அது வழியா நம்ம கேஸ் வெளியே வரும் இல்லையா? அதுல என்ன வரும்? நாற்றம் தான் வரும். அதுல ஒரு வேளை சுகந்தம் புறப்படுமே ஆனால் அப்படின்னு நறுமணம் அப்படியே அதுல இருந்து வெளியே வந்தது அப்படின்னு சொன்னா மேபி இவனும் உண்மை பேசலாம் போல அப்படின்னு சொல்றாரு. அசூரி சம்பத்தை படைத்தவர்கள் வாய் நின்று சத்தியம் புறப்படும். எப்போ இந்த மாதிரி அபான வாயிலிருந்து சுகந்தம் புறப்படுமே ஆனால் அவர்கள் ஒன்றும் செய்யாதிருந்தாலும் அவர்கள் தேகமே இப்படியெல்லாம் அருவருக்கத்தக்கதாக இருக்கும். இந்த அளவுக்கு கேவலமா எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அவன் ஒண்ணுமே பண்ணலைன்னாலும் அவன் அவ்வளவு அருவருக்கத்தக்க கூடிய அளவிலே அவன் இருக்கின்றான். சத்தியம் பேசாதவனே ஏன் இந்த அளவுக்கு ஒரு அருவருப்பான ஒரு நிலைக்கு டீல் பண்றாரு அப்படின்னு தெரியல. யோசிச்சு பாருங்க. இப்ப யார் சத்தியம் பேசுவாங்க, யார் சத்தியம் பேச மாட்டாங்க? எவனுக்கு அதிகமா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கோ, எவனுக்கு அதிகமா ஈகோ இருக்கோ அவங்க பொய் பேசாம இருக்க முடியாதுங்க. வில் கீப் ஆன். ஏன்னா அதை இந்த ஈகோ மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்போ இந்த பொய் தான் அவங்களுக்கு ஆயுதமா கவசமா யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம கையில ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைங்கிறது உண்மை. அப்போ எல்லாமே அவன் ஆட்டுவிக்கின்றான், நான் ஆடுகின்றேன்றது உண்மை. அது எனக்கு தெரியல, தெரியாம நான் பண்ணிடுவேன், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு வேற இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அப்ப நான் பெரியவன்னு நிரூபிக்கணும்னா அந்த வாய் வேக்க முக்கியமான அசுரி லட்சணம் டம்பம், பீத்தல், அது இதுன்னு சொல்லிட்டு கண்ணாபின்னா நான் பொய்யா பேசிதான் நான் ஈகோவை நிலைநாட்டணும். ஒரு பொய்யை நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய்யை பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னா ஈகோ அண்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம். அப்போ ஈகோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாதவன் அப்படின்னு சொல்லும்போது குவைட் நேச்சுரலி அவனுக்கு உண்மை பேசுறதுல தயக்கமே இருக்காது. இந்த உண்மை பேசுறதுனால அந்த நேரத்துல ஒரு பெரிய பின்விளைவு வரும் அப்படின்னா சந்தோஷமா செய்வான். ஏன்னா ஈஸ் ஆன் ஆல் இஸ் டேஸ்ட். அவனுக்கு என்ன எல்லாத்தையுமே சந்தோஷமா ரசிப்பான் இல்லையா? So therefore he never bother to disclose the truths. அப்படின்னா உண்மையை வெளிப்படுத்துவதற்கு அவன் தயங்கவே மாட்டான் அப்படின்னு மாதிரி அர்த்தம். சரியா? இப்ப யார் தயங்குவாங்க? ஈகோ இருக்கிறவன், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கிறவன். அப்போ உண்மையில பயப்படுபவன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொய் பேசுறவங்க எல்லாமே பயந்தாங்கொள்ளிகளா இருப்பாங்க. ஏன்னா தன்னுடைய குட்டு வெளிப்பட்டு விடும் என்ற ஒரு பயத்திலே தான் அவர்கள் வாயை திறந்தா பொய் பொய்யாவே வரும். பொய் பேசி பழகி தேவையே இல்லாத விஷயத்துல எல்லாம் பொய் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ஏன்டா அதை பொய்ய சொன்னேன் தெரியல, ஏன் இப்படி பேசினேன் அப்படின்னு அவங்களே கேட்கக்கூடிய அளவுக்கு அசூரிய சம்பத்து படைத்தவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்ற ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அல்டிமேட்லி அப்ப என்னால தில்லா ஜம்முன்னு ஓப்பன் ஹார்ட்டடா சத்தியத்தை பேச முடியுது அப்படின்னு சொன்னாலே யூ கேன் அசியூம் தட் யூ ஆர் இன் தி தெய்வீக லட்சணா. நீ தெய்வீக லட்சணத்தெல்லாம் இருக்கிறோம் மட்டும்தான் அந்த மாதிரி ஓப்பன் ஹார்ட்டடா ஓப்பனா எதை வேணா நான் ஓப்பன் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்கிட்ட எந்த சீக்ரெட்ஸும் இல்லை. எல்லாத்தையும் எல்லாரும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் அதனால எனக்கு கவலை இல்லை. அப்போ அவன் மறைப்பானா அப்படின்னா
அவனுக்காக கண்டிப்பா எதையுமே மறைக்க மாட்டான். இவன் ஒரு விஷயத்த மறைக்கிறான்னா, அதனால இன்னொருத்தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்டின்னா விஷயத்த வேணா அவன் மறைப்பானே தவிர, அவனுக்கு பாதிப்படும் என்று நினைத்து அவன் எந்த விஷயத்தையும் மறைப்பது இல்லை. பொய் சொல்லுவதும் இல்லை. ஏன்னா மறைக்கிறதும் ஒரு பெரிய பொய் தான் இல்லையா? சொல்லுவதும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த சத்தியத்தின் வாயிலாக தெளிவா யாட்ஸ்டிக்காக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாட்ஸ்டிக்னா அளவுகோலாக எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு நம்ம வந்து போல்டா, உண்மையா, தைரியமா பேச முடியுது அப்படின்ட்டு உங்களுடைய அந்த தெய்வீக லட்சணம், அசுரி லட்சணம் எப்படி இருக்கின்றது என்பதையும் நீங்கள் உணர முயற்சி செய்யுங்கள். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப் போறேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அத படிக்கணும். இனி அவர்களுடைய பேச்சுக்கள் எவ்வளவு புதுமை பொருந்தியதாக இருக்கும் என்று சொல்லப் போகின்றேன் கேள். இயற்கையாகவே ஒட்டகையின் சர்வாங்கமும் கோணலா இருப்பது போல். ஒட்டகத்துக்கு ஒட்டகைன்னு வந்துருச்சு திருத்திக்கோங்க. ஒட்டகத்தின் சர்வாங்கமும் கோணலா. ஏன்னா ஒட்டகத்த பார்த்தீங்க அப்படின்னா, அது பார்க்கிறதுக்கே இப்படி ஒண்ணும் அட்ராக்டிவா இருக்காது. நம்ம யானைய பார்க்கிறோம், ஒட்டகத்த பார்க்கிறோம். யானைய பார்த்தீங்கன்னா சும்மா கம்முன்னு இருக்கும். அது பார்க்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த ஷேப்ப பார்க்கும்போதே ஒரு ஆசையா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒட்டகத்த பார்த்தீங்கன்னா, அது முதுகும், காலும் அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு டிஃபரெண்ட்டா ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா? கோணல் கோணலாக இருக்கும் அப்படிங்கிற ஷேப். அத எக்ஸாம்பிளா காட்டுறாரு பாருங்க. ஒட்டகத்தின் சர்வாங்கமும் கோணலா இருப்பது போல், அவர்களுடைய சர்வ விஷயங்களும் கெட்டவையாகவே இருக்கும். அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ல காட்டியிருக்காரு. ஆயினும் அவர்களுடைய துர்க்குணங்களில் எவை இப்போது என் மனதின் முன் தோன்றுமோ, அவற்றை மாத்திரம் வர்ணிக்கப் போகின்றேன் புகை குடிக்கிறவனுடைய வாயினின்று புகையே புறப்படுவது போலே, இவர்களுடைய நடத்தை முற்றிலும் கெட்டதாகவே இருக்கும். அவற்றை வெளிப்படுத்தி வைப்பேன் கேள். ஸோ அத பத்தி சொல்லப் போறேன். இப்போ எனக்கு என்னென்ன அவங்கள பத்தி தோணுதோ, அது முதல்ல நான் அத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். புகை பிடிக்கிறவன் வாயிலேருந்து புகை தான் என்னடா வரும்? அந்த மாரி அவன் கிட்டேருந்து கெட்ட விஷயங்கள் மட்டும் தான் வரும். கெட்டவன்ட்டேருந்து கெட்டவன் மட்டும் தானே வரும். இருந்தாலும் சொல்றேன் அவன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார். 8வது ஸ்லோகத்த நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.